ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி சவ் கடைசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சவ் கடைசல் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் சவ்வை இந்த மாதிரி சேம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பை 1 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, 3 ஸ்பூன் தேங்காய் பூ, கொஞ்சம் கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணியிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒரே குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. சவ் ஊற வச்ச கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/2 glass தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுருங்க. 3லிருந்து 4 விசில் வச்சுக்கோங்க. 4 விசில் வந்திருக்கு, ப்ரெஷர் நல்லா போயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாம் சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. குக்கரில் இருந்து தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துருங்க. மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி மேஷ் பண்ணுறதுக்கு பேர் தான் கடைசல். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. எடுத்து வச்சுருந்த தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசலுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும்போது தேங்காய் பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அதை அப்படியே நம்ம கடைசலில் கொட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான சவ் கடைசல் வீட்டிலையே ரெடி. சவ்வில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ண பொரியல் மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சு நம்ம நாட்டு காய்கறிகளில் சாப்பிட்டு பாருங்கள். பாடி பேலன்ஸ்டாகவும் ஹைட்ரேட்டடாகவும் ஃபீல் பண்ணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.